ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3M கேரளா லாட்ரியோடைய ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இங்கே ஆல் போர்டு மட்டும் கிடையாது, ஏபிசி போர்டுக்கான செட்டும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 29/3/2024 நிர்மல் NR 373க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே நம்ம ஏபிசி போர்டுக்கான நம்பர்ஸ் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்முடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 934 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 208,934. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 702 ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 092 ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 140 ஏபிசி போர்டுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 65D 4D கூட்டும்போது, அதாவது 45 கூட்டும்போது நம்மளுக்கான ஆல் போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 246லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 451. நம்மளோட எக்ஸ் 65Dங்கிறதுனால இதில் இருக்கிற இந்த 45 தான் நம்ம 45ஓட கூட்ட போகிறோம். அதாவது இதோட நம்ம ப்ளஸ் 45. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 4 கூட்டும்போது 8. இங்கே 5ஓட 5 கூட்டும்போது 0. 8 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 246க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 அல்லது 0 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 246க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா 089 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 and 8. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல பேர் கிடச்சிருக்கு நண்பா, A and Bன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் ஹிட் ஆகிருக்கு. 0 8 அப்படியே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 089 பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 504. இதில் நம்ம எடுக்க போகிறது 50. இதோட நம்ம ப்ளஸ் 45. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டும்போது 9. 0ஓட 5 கூட்டினா 5. 9 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 089க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஆல் போர்டு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 089க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 894 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராலையுமே நம்மளுக்கு டச் இருக்குது நண்பா, ஆல் போர்டு நம்பர் இருக்குது. இப்போ 894க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். 894 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 361. இதில் நம்ம எடுக்க போகிறது 36. இதோட நம்ம ப்ளஸ் 45. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 4 கூட்டும்போது 7. 6ஓட 5 கூட்டும்போது 1. 7 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 894க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 1. இப்போ இந்த 894க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 140 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A. இப்போ 3 ட்ராவலையுமே நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 140க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 889. இதில் நம்ம எடுக்க போகிறது 88. இதோட நம்ம ப்ளஸ் 45. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 4 கூட்டினோம்னா 2. 8ஓட 5 கூட்டினோம்னா 3. 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 140க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டு. ரெண்டு அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 140க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 092 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ஸோ போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்மளுக்கு C. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 092க்கு இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 779. இதில் நம்ம எடுக்க போகிறது இந்த 77 நண்பா. இதோட நம்ம ப்ளஸ் 45. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1. 5ஓட 7 கூட்டினோம்னா 2.
1 அல்லது 2. நம்மளுக்கு இந்த 092க்கு அப்புறம் இந்த ட்ராவு கிடச்சிருக்கு ஆல் போர்டு. ஒன்று அல்லது 2. இப்போ இந்த 092க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 702. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ 702க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான் நண்பா. இதில் தனிப்பட்டு எந்த நம்பருமே கொண்டு வரல. இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட். வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான ஆல் போர்ட் நம்பரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 702க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 702 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 928. இதில் நம்ம எடுக்க போகிறது 92. இதோட நம்ம ப்ளஸ் 45. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 4 கூட்டினோம்னா 3, 2ஓட 5 கூட்டினோம்னா 7, 3 அல்லது 7. நம்மளுக்கு இந்த 702க்கு அப்புறம் இந்த ஆல்போர்ட் நம்பர் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அல்லது 7 இருக்குது. இப்போ இந்த 702க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 934 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பி போர்டு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 934 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஆல்போர்ட் நம்பர் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா நம்ம வந்து அதிகப்படியான நம்பர்ஸ் பார்த்தாச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு ஆல்போர்ட் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ சேம் ஃபார்மெட்டை தான் இந்த ட்ராவில் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு போர்டை பொறுத்த வரைக்கும் குழு கிடச்சுன்னா நீங்கள் போர்டை பயன்படுத்திக்கோங்க. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்போர்டுக்கு தான் போகிறோம். 934. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 208. இதில் நம்ம எடுக்க போகிறது 20. இதோட நம்ம ப்ளஸ் 45. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 4 கூட்டினோம்னா 6, 0ஓட 5 கூட்டினோம்னா 5, 6 அல்லது 5. இந்த ட்ராவு கிடச்சிருக்கு ஆல்போர்ட். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பார்த்துருக்கோம். தனிப்பட்ட எந்த நம்பர்ஸுமே கிடையாது. மெத்தடில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதை எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். ஆல்போர்ட் 6 அல்லது 5, 6 அல்லது 5 இந்த ட்ராவு கிடச்சிருக்கு நண்பா. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டெய்லியும் நம்ம ஏபிசி போர்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ராவில் நம்ம பெயர்ஸு அதோட ஏபிசி ஏற்கனவே வீடியோ அதிகப்படியான டைம் ஆயிடுச்சுனால நம்ம இந்த ட்ராவில் வந்து பெயர்ஸும் ஏபிசி போர்டு நம்பர்ஸும் கொடுக்கல. ஸோ ஆல்போர்ட் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு ஏபிசி போர்டு நம்பர்ஸ் பேஸ் வேணும்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது நண்பா. ஏற்கனவே வீடியோ அதிகப்படி ஆகிட்டதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு ஆல்போர்டை நிறுத்திக்கலான்னு பார்க்குறேன். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 29/3/2024 நிர்மல் என்ஆர் 373க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.